ஹாய் மக்களே, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். வேணுங்கிறவங்க டிப்ஸு இது எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன திங்ஸு அதோட பெனிஃபிட்ஸும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு இது, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் வந்து முடி வளருமா வளராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஹேர் ஆயில் வச்சா வந்து முடி வளருமானா வளராது. ஆனால் நம்ம இந்த மூலிகையெல்லாம் ஆட் பண்ணி ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது நமக்கு ஹெட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து கிளியர் பண்ணும். அதாவது டேண்ட்ரப் இருக்கோ, ஹீட் இருக்கோ, புழுவெட்டுக்கள் இருக்கோ, இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மூலிகைகளுக்கு இருக்குது. அது கிளியர் பண்ணி விடும்போது நம்ம ஹேர் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தானே நமக்கு வந்து அந்த முடி கொட்டுது, வளர மாட்டேங்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நான் அது என்னென்ன மூலிகைன்னு காட்டிடுறேன், பார்த்துக்குங்க. நான் என்னென்ன மூலிகை யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேங்க. முருங்கைக்கீரை வந்து அயன் சத்து கொடுக்கக்கூடியது, முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலை வந்து முடி கொட்டி இருக்கிறதும், வழுக்கு தலை இருக்கும், அந்த பளபளப்பான தலை இருக்கும் பார்த்திங்களா, சைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இது கூட நமக்கு ஃப்ரண்ட்லேயும் அந்த மாதிரி விழுகும், லேடிஸ்க்கும் விழுகும், ஜென்ஸுக்கும் விழுகும். அதை வந்து சரி பண்ணக்கூடியது. முடியை வளர வைக்கிற தன்மை இந்த நொச்சிக்கு இருக்குது. நல்லா ஆயிலை தலையில் பூசி ரப் பண்ணும்போது முடி வளர்றது தூண்டப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா பொடுதலை வந்து தலையில் இருக்கிற பொடுகுகளை சரி பண்ணி முடியை நல்லா வளர வைக்கக்கூடியது. இது வந்து முதியோர் கூந்தல், சவுரி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி நீளமாக முடியை வளர வைக்கிற தன்மை இந்த இலைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரும்பூலா. இதில் பாருங்கள், அந்த சிவப்பு நிறங்களில் காய் இருக்குது, அது வந்து கருப்பு நிறமாக மாறிடும். காய் வந்து கருப்பு நிறமாக மாறும். இலையுமே வந்து அடர் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். முடிய கருமைத்தன்மை மாற வைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அயன் சத்து, முடிய கருமை நிறை மாற வைக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை, புழுவெட்டுக்களை சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் வந்து மூட்டு வலிகளை சரி பண்ணும். ஏன் அப்படின்னா மூட்டு வந்து வலிமை இழக்கும்போது தான் வலி வருது. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி முடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வந்து சிவப்பு நிறத்தை முடிக்கு கொடுக்கும். மெலனின் அது கம்மியாகும்போது தான் நமக்கு அந்த நிறமைகள் கம்மியாகுது. அந்த விஷயத்தை பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹேருக்கு தேவையான ஒரு விஷயமாக இது யூஸ் பண்ணுறாங்க. கருமை நிறம் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளியும் கருப்பு நிற தன்மை கொடுக்கக்கூடியது, சளி தொல்லையை சரி பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு மாசிப்பத்திரி வந்து நல்ல ஆயிலில் மணத்தை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு துளசியும் அப்படி தான், சளி தொல்லை இருந்தால் சரி பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இதுக்கு வந்து முடிக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடியது. மருதாணியில் யூஸ் பண்ணும்போது ஹார்ட்னஸ் வரும், அதை சரி பண்ணி இது சாஃப்ட்னஸாக மாற்றும். ஆல்ரெடி ஹார்டாக இருந்தால் கூட இது சாஃப்டன் பண்ணும். வெற்றிலை வந்து சளித்தொல்லை இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணும். இதெல்லாம் மருதாணி, வேப்பிலை இதெல்லாம் வந்து குளிர்மைத்தன்மை கொடுக்கக்கூடியது. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் வந்து அடர் சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது. மருதாணி இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும், பீட்ரூட் வந்து அடர் சிவப்பு நிறத்தை கொடுக்கும், டார்க் ரெட் கொடுக்கும். இது வந்து கருப்பு எள்ளு வந்து நல்லா கருமை நிறத்தை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அயன் சக்தி அதிகமாக்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வெட்டிவேர் குளுமைத்தன்மைக்காக கொடுக்குறோம். பித்த உடம்பெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிக ஹீட் இருக்கும், அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, தலையில் தான் அதிக ஹீட் இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கு தான் வெட்டிவேர் யூஸ் பண்ணுறோம். இல்லை எங்களுக்கு ஆல்ரெடி குளுமை ஜாஸ்தி அப்படின்னா இந்த வெட்டிவேர் அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து வேம்பாலம்பட்டை வந்து நல்லா சிவப்பு நிறத்தை கொடுக்குங்க, இது டார்க் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், அது கருப்பு எள்ளு, இது கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து வெந்தயம். இதெல்லாம் வந்து ட்ரை ஐட்டம்ஸ்.
இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து எப்படின்னா அரைச்சி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி, முடிஞ்சால் ஆட்டாங்கல்ல அரைங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி இதை ஆயிலில் லைட்டாக ஆயில் ஹீட் ஆன உடனே இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது இளஞ்சூட்லேயே தான் வந்து இது பாயில் ஆகணும். ரொம்ப புகை வர அளவுக்கு கோகனட் ஆயிலை வந்து நீங்கள் குக் பண்ணக்கூடாது, மேக் பண்ணக்கூடாது. லைட்டான ஹீட்லேயே தான் வந்து நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1/2 hour வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே விடணும். அதாவது இந்த இலைகள் எல்லாம் வந்து அந்த வாட்டரை உள்ளே இழுத்துட்டு, தண்ணி உள்ளே இழுத்துட்டு ட்ரைனஸ் வர வரைக்கும் இதை ரெடி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆயில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ட்ரை ஆக வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு, இப்போ நைட் செய்கிறீங்க அப்படின்னா நைட் அந்த ஹீட்லேயே வந்து மூடி வச்சிடாதீங்க. அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அதோட தண்ணி ஆவியாகிற தண்ணி வந்து மறுபடியும் உள்ளேயே விழுந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஓப்பனில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. இந்த நைட்லேருந்து காலையில் வரைக்கும் அது உள்ளேயே வந்து அந்த இலைகள் இருக்கிற சத்துக்களெல்லாம் உள்ளே இறங்கிடும். உள்ளே இறங்கின உடனே அடுத்த நாள் வந்து நீங்கள் வடிகட்டி கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த திங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ ரெடி பண்ணிக்கோங்க. இதோட ஆயில் முடிஞ்சிருச்சு, அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரி, அது எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். இந்த மாதிரி நிறத்தில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, யாருக்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ அவங்கெல்லாம் இன்னொரு மெட்டீரியல் மிஸ் பண்ணிட்டேங்க. அதுதான் வந்து கற்றாழையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து புழுவட்டை சரி பண்ணக்கூடியது, முடிக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடியது, குளுமைத்தன்மை கொடுக்கக்கூடியது. ஓகேவா? கற்றாழையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.